ஒரு 18 குடும்பம் தான் கட்சியை கட்டுப்படுத்தினா அப்புறம் என்ன ஜனநாயகம், என்ன திராவிட மாடல், வெங்காய மாடல்? திரும்ப திரும்ப இதுதானங்க. இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்களா? நான் கேட்கறேன், இது ஒரு பேசுபடு பொருளே இல்லையா? அட்லீஸ்ட் இதை பத்தின ஒரு டிபேட் இருக்கு. அத்தனை பேரும் மந்திரி, அத்தனை பேர் மந்திரி புள்ளையும் மந்திரி இல்ல, அவன் எம்எல்ஏ எம்பி இல்ல எம்பி மந்திரி மந்திரி புள்ள எம்பி இளைஞர்களை பதவி இருக்கும், மாவட்டத்தில் பதவி இருக்கு. பதவி. அப்ப ஃபண்டமெண்டலி இந்த ஜனநாயகத்துக்கான அளவுகோல்ன்றது என்னங்க? மன்னராட்சியின் விழுமியங்கள் தான் இது. மத்த கட்சியிலாவது மத்த வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. திமுக முழுக்க முழுக்க குடும்ப ஆட்சியா போச்சுங்க. அப்ப இந்த கட்சி எதுக்காக இருக்கணும்? எதுக்காக இந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடும்? இது கீழே இருக்கவன் கேட்க மாட்டானா? காலமெல்லாம் கஷ்டப்பட்டு அண்ணா காலத்துல இருந்து, கலைஞர் காலத்துல இருந்து, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி இந்த 30 வருஷம் அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போய் எந்த பதவியும் அடைய முடியாம, ஒரு வட்ட செயலாளரோட வர முடியாம சத்தியா போறவன் எத்தனை பேர் இருக்கான் திமுக? அவனுக்காக யார் பேசுறது? அந்த கட்சிக்காரனுக்காக நீ யார் அதை பத்தி பேசுறது? என்ன கேட்கறான்? ஏன்டா நான் பேசக்கூடாதா? ஒரு பிரஜையா நான் பேசுறேன். உனக்கு நிறைய எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கேன், 3 எலெக்ஷன் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். அந்த உரிமையில கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. நீ யார் அதை பத்தி கேட்கறது? ஒருத்தன் கேட்டாங்க, ஏன் கேட்க கூடாதுங்க? நான் ஓட்டு போட்டா நான் கேட்பேன். நீ என் கட்சிக்காரனா? ஜனநாயகத்துல ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை உண்டு. கேட்கறது